இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு? நான் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுப்பேன். 4ஆம் தேதி டிவியில பாப்பேன். அது எதிர்த்து போட்டிடுறது சூப்பர் வேட்பாளர். ஏற்கனவே அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா அவங்க ஏற்கனவே பாஜக இருந்தா இதுதான் ஒரு பெரிய சௌகரியம். தேர்தல் வந்தா சீட்டு கொடுப்பாங்க, கண்டிப்பா தோத்துருவாங்கன்னு தெரியும். உடனே ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு ஆளுநர் அமைச்சிருவாங்க. இந்த முறை புதுச்சேரிக்கு ஆளுநர் அமைச்சாங்க. அங்க மக்கள் ஓட ஓட அடிச்சு விரட்டினாங்க. இப்ப மீண்டும் தென் சென்னையில போட்டிடுறதுக்காக ஆடு தானா வந்து தலையை நீட்டும் பாத்தீங்களா? அது மாதிரி தான் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்திருக்கிறாங்க. இந்த முறை அக்கா அவர்களை எத்தனை வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க போறீங்க? போன முறை வாங்கிய வாக்கு வித்தியாசத்தை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்தை வாங்கணும். தூத்துக்குடியில தோல்வி பெற்றீங்க, ஆளுநர் ஆயிட்டீங்க. இப்ப மீண்டும் வந்து தோல்வி பெற்று ஆளுநர் ஆக போறீங்கன்னு உதயநிதி நேற்று பிரச்சாரத்துல பேசியிருக்காரு. உதயநிதி அவங்களுக்கு தான் கஷ்டம் தெரியாது. எங்களை மாதிரி 25 வருஷம் அடிப்படை உறுப்பினராக சேர்ந்து ஆளுநர்னா இந்த சாதாரண பதவியா? என்னமோ ரிட்டையர்மெண்ட் பதவி தோத்துட்டு அதை கொடுப்பாங்க. அப்படின்னா திறமை பார்த்து கொடுக்கப்படுகிறது. உங்களை மாதிரி வாரிசுன்றதுக்காக கொடுக்கப்படல. திறமை பார்த்து ஒரு மாநிலத்தை சிறப்பாக நிர்வகித்து அதன் மூலம் இன்னொரு மாநிலத்தையும் கொடுத்து அந்த மாநிலத்தை சிறப்பாக நிர்வகித்து பாராட்டை பெற்றவர்கள் நாங்கள். இன்னாரோட மகனோ இன்னாரோட வாரிசுனோ எங்களுக்கு கிடைக்கல. அதனால ஆளுநர் பதவியில நம்ம சீப்பா பேசுறீங்க. இது கிடைக்கணும், தோத்து போனவங்க அது கிடைக்கிறீங்க. திறமையை பார்த்து கொடுக்கிறார்கள். உங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா. ஏன்னா நீங்கெல்லாம் பாண்ட் வித் சில்வர் ஸ்கூல். உடனே நீங்க வந்து உங்களுக்கு பிறந்த உடனே நடிகர்ன்ற ஒரு கிடைச்சிருது. நடிகர் ஆன உடனே அமைச்சர் எம்எல்ஏ கிடைச்சிருது. எம்எல்ஏ கிடைச்ச உடனே அமைச்சர் கிடைச்சிருது. உங்களுக்கு அந்த பத்தில கஷ்டம்.